இல்ல அப்படி நீங்க அப்படி மொத்தமா சொல்லிட முடியாது. இப்ப அவங்க என்னன்னா, இப்ப எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா, நாங்க ஏற்கனவே இந்த திட்டங்கள் சொன்னோம், செய்தோம். இனிமேல் இத செய்ய போறோம். அப்படி சொல்லுவாங்க. அது மாரி நாங்க வந்து மத மோதல்கள செய்றாங்களோ இல்லையோ, சொல்றது சொல்றேன். மத மோதல்கள அனுமதிக்க மாட்டோம். நீங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருப்போம். அ இந்த சமஸ்கிருதம், ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இருமொழிக் கொள்கை தான் எங்க கொள்கை. இந்த மாரியான ஒரு சில பேசிக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு எதுவுமே சொல்லாதது தான் அவருடைய பலமாவே இருக்கு. இவர வந்து நீ இத சொன்னா இத செய்யணும்னு யாரும் கேட்க முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றது இல்ல பொத்தாம் பொதுல. அந்த மாரி சமாச்சாரம் அது. அப்ப வந்து என்னன்னா, அவரு கெடுத்துட்டாரு, இவரு கெடுத்துட்டாரு. நான் வந்துட்டேன்னா பெரட்டிருவேன் அப்டின்னா, என்ன செய்ய போற? அத பெரட்ட போற. இப்ப இந்த மதுரையில வந்து அவர் கேட்ட ஒரே கோரிக்கை என்ன? முல்லை பெரியாற இது முல்லை பெரியார் இவரு நம்ம கச்சத்தீவு பற்றி பேசினார். மோடி அவர்களே நீங்க தானே குடுத்தீங்க. மீட்டு குடுங்க. அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப காவேரிய பற்றி பார்த்தா அன்றாடம் சந்திக்கிற 1000 பிரச்சனைகள் இருக்கு. எத பத்தியும் கிடையாது. சும்மா சிங்கம், புலி கதைய சொல்லிக்கிட்டு நான் சிங்கிளா வருவேன், கும்பலா வருவேன். இந்த மாரி ஜிகி ஜிகின்னு அவன் கை தட்டுறதுக்கு என்னென்ன வார்த்தைகளோ, அது மாரி ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்துருக்கிறான். அது ட்ரோன்லயே படத்திலேயே தெரியுது. நான் வந்து விஜய் வந்து மதுரை கிழக்கில் நிக்க போறேன் அப்படின்னு சொல்றத எழுதி தான் குடுத்துருக்கிறான். அது ட்ரோன்லயே அந்த படத்திலேயே தெரியுது. இவ்வளோதான் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு கீழ நாடகம் நடக்கிறது மாரி அது ஒரு பண்றது. அது வந்து வேற இது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய இந்த பழக்கங்களுக்கோ, அரசியல் நம்ம இயல்பா எந்த கூட்டங்களும் மக்களை சந்திக்கிறது என்பது, வெயில் குறையும்போது தான் அங்க சந்திப்பாங்க. அல்லது அ பகல்லேயே வைக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு பாதுகாப்பான கூடாரங்களோ, மண்டபங்களோ வச்சு தான் பண்ணுவாங்க. இவரு வந்து எல்லாரையும் வெயில்ல நிக்க வச்சுக்கிட்டு, ஒரு 3 மணி நேரம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு, ஒரு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு முடிச்சு அனுப்புறது. ஏன்னா சொல்றதுக்கு செய்தி இல்ல. செய்தியற்ற ஒரு அரசியல். இதுதான் டேஞ்சர்ன்னு நான் சொல்ல வரேன். அதாவது இவர மேம்போக்கா பார்த்துட்டு, இது விசில் அடிச்சா முடிஞ்சுதுன்னு விட்டுறக்கூடாது. இப்படியான ஒரு கொள்கையற்ற அரசியல் என்பதை ஒரு அரசியல் தளமாகவே உருவாக்குவதற்கு இல்ல. அது என்ன ஆகும்னா, எதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எதுவுமே இருக்காது. அவன் ஓட்டு போடுவான், ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான் அதெல்லாம் நடக்கும். ஆனா எதுவுமே நடக்காது. எதுவுமே இருக்காது. அப்ப வந்து ஒரு அரசாங்கம் எதுவுமே மக்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புக்கான சூழல உருவாக்குவது. அதுதான் பிரச்சனை. அந்த ஒரு ஒரு நயவஞ்சக பணிக்கு தான் இந்த ஆள் இருக்கிறாரு. இவர வந்து இவருக்கு வாய்ப்பு என்ன தெரியுமா? இவரு வந்து திமுகவை எதிர்க்கிறாருன்னு பிஜேபி விரும்புவான். திமுக எதிர்ப்பு வாக்குகள உடனடியா இவர் பிரிக்கிறாருன்னு திமுகவும் விரும்புவான். அந்த வசதி அவங்களுக்கு இருக்கு. அதனால அத பயன்படுத்திக்கிறது தான் அது பேசிக்கிறதுன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த இந்த அரசியல் என்பது வந்து ஒரு கொள்கையற்ற அரசியல, ஒரு கருத்தியலற்ற ஒரு அரசியல கொண்டு போவது என்பது, நாளைக்கு ஒரு திரண்டு வரக்கூடிய ஒரு கனமான ஒரு மாற்று அரசியல். இப்ப நீங்க இதுவே பிஜேபியே வச்சுக்கங்க. பிஜேபியினுடைய கொள்கை என்பது 100க்கு 100 எதிர்க்கப்பட